கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கொலோசையர் 1 அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவரே, நீங்க உங்க பிள்ளையோட பேசுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நீங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினாலே வேலையறி விடட்டும். ஆவியானவர் பேசுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி இந்த பூமியில நம்ம வாழிறோம். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது எத்தனையோ இருளான காரியங்கள் இருக்கு. இருள் அப்படின்னாலே அந்த இடத்துல எந்த ஒரு வெளிச்சமே இருக்காது. வீட்டில் இப்போ ஒரு ரூம்ல இருக்கிறீங்க, இந்த லைட்டை மட்டும் நீங்க அணைச்சு பாருங்க, இந்த ரூம் ஃபுல்லா இருளாயிரும். இருளின் அதிகாரத்தினின்று, இருளுக்கு ஒரு அதிகாரம். சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி ஏதோ ஒரு வழியில போயிட்டு இருப்பாங்க. அவங்க போற வழி பார்த்தா ஃபுல்லா இருளா இருக்கும். அது ஒரு அதிகாரம். இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி நம்மை கர்த்தர் மீட்டெடுக்கும் போது எந்தெந்த காரியத்துல நம்ம அடிமையா இருக்கிறோமோ எல்லா காரியத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். மீட்டு எடுத்துதான் சொல்கிறார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும். நம்ம வெளிச்சத்துல வாழணும், வெளிச்சத்துல நம்ம பங்கடையணும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நமக்கு பங்கு வேணும். நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும் தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை நோக்கி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஒரு அழகான ஒரு பெஸ்ட் லைஃப் இருக்கு. இந்த பெஸ்ட் லைஃப் என்ன தெரியுமா? ஒளியினுடைய பரிசுத்தவான்கள். அந்த இடத்துல நமக்கு பங்கு, நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும். அது மாத்திரமல்ல, இருளிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து எத்தனையோ காரியம் இருக்கு. சில குடும்பத்துலலாம் இப்ப கையில செல்போன் இருக்கு. காலையில இருந்து ராத்திரி வரை ஒரே செல்போன் தான். கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள் இருக்கு. அது எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்து தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமா இருக்கிற பிதாவை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் நம்ம குடும்பத்தை அப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்கும் அப்பா சகலவிதமான ஆசீர்வாதம் வேணும்ப்பா. நாங்களும் உம்முடைய பிள்ளையா வாழணும்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கா நன்றி. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியங்களுக்கு வேண்டாம். வெளிச்சத்தின் பிள்ளையாக நம்ம வாழணும். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க.
கர்த்தருடைய கரத்துல எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு உங்களோட இரத்த கொட்டைகளை வேலி அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனம் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.